Okay, today we will see a case study which is going to present by your classmate Saramya. Okay, you can proceed. Good afternoon. நான் வந்து கேஸ் ஸ்டடி என்ன எடுக்க போறேன்னா நான் வந்து குமரன் ஹாஸ்பிட்டல் போஸ்டிங் போயிருந்தேன். நான் வந்து ஐசியூல பேஷண்ட் பார்த்தேன். ஐபி பேஷண்ட் தான் அவங்க. ஜமீலா நம்ம பேரு. அவங்களுக்கு 79 இயர்ஸ் ஓல்டு இருக்கும். அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பைக்ல ஒரு டூ வீலர்ல பேராகிளைடர் தான் போயிட்டு இருந்தாங்க. ஆர்டி சடனா நடந்தனால அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால அவங்க கீழே விழுந்து அடிபட்டுச்சு. அடிபட்டோன்னா அவங்க கான்ஷியஸ் இருந்தாங்க. போக போக அவங்களுக்கு கான்ஷியஸ் இல்லை, அன்கான்ஷியஸ் போயிட்டாங்க. அப்போ பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த எமர்ஜென்சி வந்து இன்னும் அவங்க மறுபடியும் கான்ஷியஸ் வரவே இல்லாதனால எமர்ஜென்சிக்கு இது குமரன் மாற்றிட்டாங்க. அங்கே மாற்றினதுக்கப்புறம் உடனே வந்து எல்லாம் அனலைஸ் பண்ணி சிடி ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்த்தா அவங்களுக்கு வந்து ஃப்ராண்டோ டெம்பரோபரட்டல் ஜாயிண்ட் வந்து ஃப்ராக்சர் ஃபுல்லாகவே இதாகிடுச்சு ஸ்கல்ல. அவங்களுக்கு அதனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கிரானியோடெக்டமி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கல் ஃபுல்லாகவே வந்து சூச்சஸ்லாம் போட்டு எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஐசியூல தான் இருந்தாங்க, அன்கான்ஷியஸாக இருந்துச்சு. நாங்கள் போய் பார்க்கக்குள்ள அவங்களுக்கு வந்து அதே மாதிரி அவங்க அட்மிட் ஆகக்குள்ள முடியும். அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஜிசிஎஸ் கிளாஸ்கோமா ஸ்கேல் அந்த வரையே அசஸ்மெண்ட் எடுத்தாங்க. அதில் ஐக்கு 4 வரும், வெர்பலுக்கு 5 வரும், மூமெண்ட்டுக்கு 6 வரும். அதில் வந்து அவங்களுக்கு 15க்கு 4 தான் இருந்தது. அவங்க வந்து ரொம்ப அன்கான்ஷியஸாக இருந்தாங்க. ஐசியூல இருக்கக்குள்ளே வந்து அன்கான்ஷியஸாக தான் இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. லிப்ஸ்லையும் சரி, அப்பர் லிப்ஸ்லையும் சரி, லோ லிப்ஸ்லையும் சரி எந்த மூமெண்ட்டுமே கிடையாது. அதனால இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கக்குள்ள ஃபிசியோ போய் நம்ம பார்க்கக்குள்ள அவங்களுக்கு வந்து பாசிவ் மூமெண்ட்ஸ் கொடுப்போம். பாசிவ் மூமெண்ட்ஸ் வந்து அப்பர் லிப்க்கு லோ லிப்க்கு கொடுக்குறோம். செஸ்ட் ஃபிசியோதெரப்பி கொடுக்குறோம். எதுக்குன்னா அவங்களுக்கு வந்து செக்ரேஷன் நிறையா இருந்தது. அவங்க படுத்தே இருக்கிறதுனால லைன்லேயே இருக்கிறதுனால செக்ரேஷன் ஸ்பூட்டம் செக்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து செஸ்ட் ஃபிசியோ கொடுத்து ட்ரைன் பண்ண வச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 5 days வந்து ஐசியூல இருந்தாங்க. ஐசியூல இந்த ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வார்டில் ஷிஃப்ட் பண்ணோன்னே வார்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபிசியோலோட என்ன இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து வாக்கிங் மொபிலைசேஷன் எக்ஸசைஸ் மாதிரி தான் பண்ணுறோம். வாக்கிங், சிட்டிங், அதுக்கப்புறம் சேர் மொபிலைசேஷன், உட்காந்து சேர் லைன் டு சேர் மொபிலைசேஷன் கொஞ்ச நேரம் உட்காந்து பண்ணுறோம். அப்பயும் அதுக்கப்புறம் பாசிவ் மூமெண்ட்ஸ் தான் பண்ணோம். அவங்க அப்பயுமே வந்து அந்தளவுக்கு ஸ்டேட்டஸ் கிடையாது, ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இண்டிபெண்டராக இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி தான் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 10 days போயிட்டு இருந்தது. அவங்க அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு 2 days மறுபடியும் அவங்க அங்கே தான் இருந்தாங்க. அப்பயுமே வந்து திருப்பி வந்து செஸ்ட் ஃபிசியோ கொடுத்தோம். அதுக்கப்புறம் வாக்கிங், சிட்டிங், சேர் மொபிலைசேஷன் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 days போனதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரென்தனிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்ட்ரென்தனிங் வந்து லோவர் லிம் அப்பர் லிம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதோட ட்ரீட்மெண்ட் வந்து முடிஞ்சது. ஸோ இதுலேருந்து என்ன உங்களுக்கு புரிஞ்சு அவங்க சொன்னது ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? யாருக்குமே எந்த டவுட்டுமே இல்லையா? ஸோ ஜிசிஎஸ் 4ன்னு சொல்லுவாங்க. ஸோ 4ங்கிறப்ப லோவர் ஸ்கோரா இல்லை ஹையர் ஸ்கோரா? 3 ரெஸ்பான்ஸ்லையுமே வந்து ஜிசிஎஸ் பிரிச்சிங்கன்னா இருக்கிறதுலே நோ ரெஸ்பான்ஸுங்கிறது தான் மினிமல் ஸ்கோர். அந்த நோ ரெஸ்பான்ஸுங்கிறது எவ்வளோ ஸ்கோரிங் கொடுக்குறாங்க? வெர்பல், மோட்டார் அண்ட் ஐ மூவ்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க? நோ ரெஸ்பான்ஸ் இருந்தால் தட் இஸ் கன்சிடர் as 1. அவங்க ஜிசிஎஸ் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க? 4 சொல்லியிருந்தாங்க. அப்போ ஜிசிஎஸ் வந்து 1 கன்சிடர் பண்ணால் இருக்கிறது லோ. ஸோ வெர்பல்லையும் லோ, மோட்டார்லையும் லோ, அண்ட் தென் ஐ மூவ்மெண்ட்லையும் லோ. ஸோ அப்போ 4ன்னு சொல்கிறப்ப அந்த 3 ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு ஸ்கோர் தான் சேர்த்துருக்கு. ஸோ அப்போ எப்படி நீங்கள் வந்து வாக் பண்ண வச்சுருப்பாங்க, அப்போ எப்படி வந்து சேஸ்டிங் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ 4ங்கிறது இட்ஸ் கன்சிடர் as ஃபுல் கான்சியஸ் ஆர் செமி கான்சியஸ் ஆர் அன்கான்சியஸ். I am asking question. Unconscious. So how the therapist made the patient in standing or walking when while the patient was in unconscious? The doubt யாருமே வரலையா? கேட்குற கொஸ்டின் புரிஞ்சா? எஸ் ஆர் நோ? ஸோ அவங்க பார்த்தது அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஜிசிஎஸ் ஸ்கோராக இருக்கும். அவங்க பார்த்தது அட் த டைம் ஆஃப் ஜிசிஎஸ் ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. அட்மிஷன் டைமுக்கு ஜிசிஎஸ் ஸ்கோர் போட்டிருப்பாங்க. டே பை டே ப்ரோக்ரஸ்க்கு ஜிசிஎஸ் ஸ்கோர் போட்டிருப்பாங்க. புரிஞ்சா? ஸோ அவங்க பார்த்தது என்ன ஸ்கோராக இருக்கும்? அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஜிசிஎஸ் ஸ்கோராக பார்த்துருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க வந்துட்டு மிஸ்டேக் யாரும் வந்து செக் பண்ண இந்த கேஸ் எடுத்தவங்க தான் மிஸ்டேக். ஸோ அவங்க வந்து டேட் ஆஃப் அசஸ்மெண்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், டேட் ஆஃப் அட்மிஷன் ஒன்று மென்ஷன் பண்ணணும், டேட் ஆஃப் அசஸ்மெண்ட் ஒன்று மென்ஷன் பண்ணணும். ஸோ அவங்க டேட் ஆஃப் அசஸ்மெண்ட் அப்போ அந்த அன்னைக்கு என்ன ஜிசிஎஸ் இருக்குது அதெல்லாம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். ரெண்டாவது திங், ஜிசிஎஸ் வந்து கையில் இருக்கிறது அப்படியே இருக்கணுமா இல்லை நம்ம அசஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ இப்போ சொல்ல வச்சு என்ன டெஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்க ஜிசிஎஸ் அசஸ் பண்ணலை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கையில் பட்ட அப்படியே எடுத்தாங்க. ஸோ இட்ஸ் ஆல்சோ ஏ mistake from our side. So
ஸோ நெக்ஸ்ட் அப்புறம் நீங்கள் போஸ்டிங் போகிறப்ப இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா அது வந்து உங்களுக்கு வந்து பேஷன்ஸ் கிட்ட வந்து என்ன சொல்கிறது ப்ரோக்ரஷன் கொண்டு வர முடியாது. ஈவன் டாக்டர்ஸ்மே என்ன நினைப்பாங்க உங்க என்ன நினைப்பாங்க ரொம்ப லோ லெவலில் தான் ட்ரீட் பண்ணுறாங்க இல்லையா? ஓகே. ஸோ தென் இப்போ அவங்க சொன்ன மேனேஜ்மெண்ட் என்னென்ன மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க? பேசிவ் மூவ்மெண்ட். ஸோ பேசிவ் மூவ்மெண்ட் 4 லிம்ஸுக்கா இல்லை 1 சைடட் லிம்ஸுக்கா? 4 limb. Then how patient may able to walk? Passive movement for 4 limbs. Then how patient able to walk? Questions கேட்க வந்து டவுட்ஸ் நமக்கு வரவே இல்லையா? ஸோ அதுவே என்ன பண்ணியிருப்பாங்க? ஐசியூல பார்த்தப்ப இந்த சார்ட்டோட மேனேஜ்மெண்ட்டவே எழுதியிருப்பாங்க. அந்த ப்ரோக்ரஷன் சார்ட்டை பார்க்காம ஐசியூல இந்த சார்ட்டை மேனேஜ்மெண்ட்டே எழுதியிருப்பாங்க. சரியா? ஸோ அப்போ நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு போஸ்டிங் போகிறீங்கன்னா ஃபைலில் மட்டுமே டிபெண்ட் இருக்கக்கூடாது. நீங்களாக வந்து எக்ஸாமின் பண்ணுறது தான் அசஸ்மெண்ட்டோட மெயின் ரோல். எஸ் சார்? ஓ. இஸ் இட் கிளியர்? தேங்க்யூ.